சீதாராம் வணக்கம். பொதுவாக சித்திரக்கூடத்துலேருந்து பாதுகாப்பு அட்டாச்சும் ஆச்சு. பரதனோட நினைப்பு இருக்கனால சித்திரக்கூடத்துலேருந்து அங்கேருந்து கிளம்புறார் ஸ்ரீராமர். சீத்தையோடும் லட்சுமியோடையும் கிளம்புறார். கூட கிட்டத்தட்ட ரொம்ப சுகமாக இருந்த காலம் சித்திரக்கூட காலம். 2 வருஷ காலம் அங்கே இருந்தா. அங்கேருந்து கிளம்பி அத்திரி அனுஷ்ய ஆசிரமத்துக்கு வந்து அடையிறார். அத்திரி ஸ்ரீராமர் பார்த்தோன்னே ஓடி போய் வரவேற்று ராமர் கையை பிடிச்சி ஆட்சின்னு வந்து ஆசிரமத்தின உட்காத்தி வச்சார். அத்திரியை விழுந்து சேவிச்சார் ஸ்ரீராமர். சின்ன ஆசிரமம், அது சின்ன திண்ணை. 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டா. எப்பவுமே சாதுக்களோட பரிவாரம் கிடைச்சிட்டா, ராமர் தன்னோட சாதுக்களோட சங்கம் கிடைச்சிட்டா தன்னோட பரிவாரத்தை மறைஞ்சிடுவார். சீத்தையும் லட்சுமணும் பின்னாடி இருக்கிறதுக்கு நினைவு இல்லை. இதை பார்த்தோன்னே ஸ்ரீராமர் வந்திருக்கோன்னு நிறைய சாதுக்கள் வந்துட்டா அத்திரி ஆசிரமத்துக்கு. பாவம் சீத்தை வாசலையே நிற்கிறா, பின்னாடி லக்ஷ்மணன் பின்னாடியே நிற்கிறார். சீத்தை பாவம் ஒரு பெண்ணாருக்கு தொண்டு, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறா. எதாச்சியா பேசின்ற மும்மரத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது அத்திரியை பார்த்தா இந்த குழந்தை சீத்தை ஏன் வாசலில் நிற்கிறா, உள்ள நம்ம தேவி அனுசூயா இருக்கா, அவளை போய் இவ பார்க்கட்டமே அப்படின்னு சொல்ல உடனே ராமர் உடனே திரும்பி பார்த்தா சீத்தை ரிஷி சொன்னது காதில் விழுந்ததா, உள்ள அனுஷயமா இருக்கா, விழுந்து அனுஷயம் அவள் சேவி அப்படின்னு சொல்ல எல்லாம் வழிவிட உள்ள பிரவேசிக்கிறா. அனுஷியை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அனுஷி வந்து பகவானே குழந்தையா மாற்றினவள், மும்மூர்த்திகளே குழந்தையா மாற்றினவள். அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வினி அவள், அப்பேற்பட்ட பதிவிரா சிரோமணி அவள். அவள் ரொம்ப நாளாக அவளை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. அவளை பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது மேனி செதுக்குதான். அப்படி எப்படி இருக்கா, தொண்டு கழுவியா இருக்கா, தலை நிறைய நிறைச்சிருக்கு, மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சௌமங்கலியமா இருக்கா, கையில ஒரு ஜபமாலை ஊற்றின்றிருக்கா, இடுப்புல ஒரு மரவரி கட்டியிருக்கா. ரிஷி பத்தினி இல்லையா. அவளை பார்த்தோன்னே இவளுக்கு மேனி செலுத்தது, விழுந்து நமஸ்காரம் பண்ணினா. அனுஷைய வந்து யாரும் கேட்கல, அப்படியே வார் எடுத்து அணைச்சி கட்டிண்டா. கண்ணே கண்மணியே வந்தியா, உன்னை பார்க்கணும் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசைமா, உன் கல்யாணத்துக்கே பத்திரிக்கை வந்தது, உங்க அப்பா அனுப்பிச்சிருந்தார் ஜனகர். அப்ப இங்க ஒரு யாகம் நடந்தனால வர முடியல, இப்பயானு உன்னை பார்த்தேனம்மான்னு சொல்ல ஒன்று சீத்தை கேட்குறா, இந்த என்ன குழந்தையான எனக்கு நீங்கள் ஏதாவது உபதேசம் பண்ணணுமே கேட்க. இல்லை பெரியவாளை பார்த்து இப்படி கேட்குற பழக்கம். உனே சொல்ல தெக்வா நாத்தி ஜனம் சீத்தே மானம் விருத்தஞ்சமானினி அவருத்தம் வனைராமா திஷ்டருத்தும் அனுகச்சசி. உனக்கு சொல்றதுக்கு என்னமா இருக்கு, சுகமா இருக்கிற காலத்துல சௌக்கியமா இருக்கிற காலத்துல கணவன் பின்னாடி வருது பெரிய ஆச்சரியம் இல்லம்மா. கஷ்டப்படுற காலத்துல என்ன கஷ்டப்படுற காலம் என்ன கேட்டா, இப்ப மறுவழி கட்டுன்னு பரதேசி போல ஸ்ரீராமர் வந்திருக்கார் உன் கணவர். அவ பின்னாடி தொடர்ந்து வந்தேன். தெக்துவா நாத்தி ஜனம் சீத்தை, உறவை தொடர்ந்து வந்தேன், சுகத்தை திறந்துட்டு வந்தேன், ஐஸ்வர்யத்தெல்லாம் திறந்துட்டு வந்தேம்மா, எல்லாத்தையும் திறந்து பின்னாடியே வந்தேன், ஸ்ரீராமர் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ சொல்றா, இது ஒரு ஆச்சரியமாம்மா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வந்தேன் நீங்க சொல்ற, அயோத்தியே அவர் பின்னாடி வந்து பார்க்கல. அப்படிங்கும்போது நம்ம மனைவி நான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா என்ன, நீங்க எனக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது, ஏதான்னு சொல்லணும்னு, எனக்கு நிஜமாவே எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுன்னு சொல்ல உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறா. துஷீலோ காம விருத்தோவா தனிர்வா பரிவர்ச்சிதா ஸ்ரீநாம் ஆரிய சுபாவானாம் பரம் தெய்வ தம்பதி. இருந்தாலும் நீ கேட்குற, உனக்கு கேட்கறதுக்காக நான் சொல்றேம்மா. துஷீல துர்நடத்தை உடையவனா இருந்தாலும் சரி, காமுகனா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் கணவன் தாமா தெய்வம் சொல்றான். பொதுவாக இந்த 3 விஷயத்தை எந்த பெண்களும் விரும்ப மாட்டான். கணவன் துர்நடத்தை உடையவனா இருந்தாலும் குடிக்கிறான் அப்படின்னா அவன் விரும்ப மாட்டான். மனைவி எந்த ஒரு பெண்ணும் விரும்ப மாட்டான். அது மாதிரி காமுகனை விரும்ப மாட்டான். தன்னை தவிர இன்னொரு பெண்ணை கண்டு ஆசைப்படுற கணவனை எந்த பெண்ணும் விரும்ப மாட்டான். அப்புறம் தனேர்வானா தரித்திரனை, சம்பாய் கூட துப்பு இல்லை, குடும்பத்தை காப்பாற்ற துப்பு இல்லை, அதுக்கு புருஷனை எப்படி நான் விரும்புவான். இந்த 3 விதத்தினாலையும் பெண்கள் வந்து ஆண்களை விரும்ப மாட்டான். ஆனா ஒரு காலம் இது மாதிரி கல்யாணம் ஆகி இப்படி ஆயிடுச்சுனா கூட அந்த கணவனை கைவிடக்கூடாதுமா. திஷிலோ காமவிருத்தோவா தனேர்வா பரிவாஜிதா ஸ்ரீநாம் ஆரிய சுபாவான குலஸ்திரீகள் வந்து இப்பேற்பட்ட கணவனை கூட தெய்வமா நினைப்பா. என்ன கேட்டா இன்னைக்கு கூட இந்த இந்திய பாரத தேசத்துக்கு என்ன பெருமை, பெண்களாக தான் பெருமை. எப்பேற்பட்ட மோசமான இருப்பான், குடிகாரனா இருப்பான், குடும்பத்துல பொறுப்பு இல்லாம இருப்பான், இருந்தாலும் அவன் திட்டுவா, அவனை திருத்த பாப்பா, கடவுள்கிட்டலாம் பிரார்த்தனை பண்ணுவா, அவன் திருந்தனும் பிரார்த்தனை பண்ணுவான். ஆனா கைவிட மாட்டான். ஒரு காலம் கணவனை கைவிட மாட்டான், கணவன் விட்டு பிரியவும் மாட்டான். அதனால என்ன பண்ணுவா, இவ 4 இடத்துல இவ போய் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வேலை செஞ்சுட்டு கூட்டி பெருக்கி வேலை செஞ்சு அப்படியான குடும்பத்தை காப்பாற்றுறான். இன்னைக்கு கூட நிறைய ஸ்திரீகள் தானே புருஷால காப்பாற்றுறான். புருஷா பொறுப்பு இல்லாம குடிச்சுட்டு இருக்கா.
அப்படி இருந்தாலும் கூட அது அப்படி இருப்பாளாம். கணவனை அப்பேற்பட்ட கணவனை தெய்வமா நினைக்கிறா. அதான் ஆச்சரியம். எப்படி கணவனை அப்படிப்பட்ட கணவனை தெய்வமா நினைக்க முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா அது அது ஒரு பழக்கம் நம்மளுக்கு. தெய்வத்திட்ட போனா கூட கணவன் நன்னா இருக்கணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுவா ஸ்திரீ. தான் வந்து தான் அவளுக்கு என்ன ஆசீர்வாதம் ரொம்ப பிடிக்குன்னா தீர்க்க சுமங்கலி பகவான் சொன்ன ஆசீர்வாதம் தான் அவளுக்கு பிடிக்கும். தீர்க்க சுமங்கலின்னு சொல்லும்போது கணவன் நிறைய நாள் இருப்பார்ல, தீர்க்கமா இருப்பார் இல்லையா, அதுக்கு தான் ஆசைப்படும். தெய்வத்திட்ட போனாலும் கணவனுக்கு தான் பிரார்த்தனை. இன்னும் சொல்ல போனா தெய்வத்தை காட்டிலும் கணவனை தான் மதிக்கிறான். இது எப்படி சாத்தியம் கேட்டா, எந்த பாவத்தோடு பார்க்குறோமோ அந்த பாவத்துக்குரிய தெய்வம் தான். கோயில ஒரு விக்கிரகம் இருக்கு, கல் இருக்கு, அந்த கல்லை தான் நம்ம தெய்வமா பார்க்கிறோம். ஏதோ கல்ல விக்கிரகத்தை பண்றா, ஏதோ கல்ல ஒரு விக்கிரம் ஒரு உருவம் பண்ணி வச்சிருக்கா, அது போனா கோயில போய் கணத்துல போட்டுக்கிறோமே, அதை போய் வழிபடுறோமே, அதை தெய்வமா பார்க்க தோன்றுதான். ஒரு கல்லையோ விக்கிரத்தை கூட தெய்வமா, பஞ்சலோகத்துல ஆன விக்கிரத்தை ஒரு தெய்வமா பார்த்தா கூட அந்த தெய்வ சாநித்தியம் வந்துடும். எப்படி நீ பார்க்கிறோ அதுக்கு தேர்ந்த சாநித்தியம் வரும். இப்ப கணவனை தெய்வமா பார்த்தா தெய்வ சாநித்தியம் வரும், கண்டிப்பா வரும். அவன் திருந்துவான். எப்படி திருந்துவான்? தெய்வமா பார்த்துட்டான். அதனால தெய்வ ஆசுர சம்பத் விபாக யோகம்னு ஒரு யோகமே கீதை 15 சாப்டரே சொல்றான். தெய்வ சம்பத்து உள்ளவா யாரு, அசுர சம்பத்து உள்ளவாரு. தெய்வ சம்பத்துனா என்ன கேட்டா, நல்ல குணங்கள் உள்ள, நல்ல குணங்கள் இல்லாட்டா கூட அவனை அந்த தெய்வ திருஷ்டிலேயே பார்த்துட்டா அவனுக்கு அந்த தெய்வத்தனை கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவான். அதனால துஷீலோ காமவிருத்துவா தனேர்வா பர்ஸ்ரீனம் ஆரிய சுபானம் பரம் தெய்வம். அப்ப கணவன் தாமா தெய்வம், கற்பு தான் தபசு. பெண்களுக்கு கற்பு தாமா தபசுன்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டா ஸ்ரீ பிராட்டி சந்தை என்ன அழகா உபதேசம் பண்றாரு. உங்களுக்கு தான் இந்த மாதிரி உபதேசம் பண்ண முடியும். துர்நடத்தையுடன் காமுகன் தரித்திரன் இப்பேற்பட்டவனையும் தெய்வமா நினைக்க நீங்க சொன்ன காமுகனை கூட தெய்வமா நினைக்கணும்னு சொன்ன. அப்ப துர்நடத்தை என்ன அப்படின்னு போது என் கணவனை பத்தி கேட்பான். என்கிட்ட என் கணவன் நான் வந்து கல்யாணம் போது ரொம்ப குணசாலின்னு நினைச்சேன். அவெல்லாம் சொன்னா உன் கணவன் ரொம்ப குணசாலிமா சொன்ன. ஆனா நினைச்சதுக்கு மேல 100 மடங்கு குணசாலியா இருக்கு. அவர் குணத்துக்கு அவ்வளவு அழகா, அப்ப அருமையான குணம் அப்படி இருக்கார். ரொம்ப அன்பு உடையவரா இருக்கார். எங்க அப்பா அம்மா காட்டில எனக்கு அவர் ரொம்ப பிரியம். இப்ப அப்படி ஆக்கிட்டார் என்ன. அது மட்டும் இல்ல, புலன்கள் அடக்கினவர், நிலையான அன்பு. கல்யாணத்தன்னைக்கு என்ன பிரியம் இருக்கோ அந்த பிரியம் குறையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனா கூடிதான் போயிருக்கு. நிலையான அன்பு உடையவர். என்னை தவிர எந்த பொண்ணை பார்த்தா கூட தன் அம்மா கௌசல்ய போல பாவிப்பு. அப்ப எந்த பொண்ணு மாத்திருபாவத்தோட பார்ப்ப. என்னை தவிர எந்த பொண்ணுகிட்டயும் அவருக்கு எந்த அவ்வளவு கௌரவமான பார்வைதாமா உண்டு. அதுதான் ரொம்ப பிடிச்ச குணம். என் கணவன்ட்டு அது ஒரு பெரிய பெருமை. ஏன்னா ஏகபத்தின் விடுதான் இல்லையா. என்னை தவிர எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு தாயை போலதான் பார்ப்பேன். அப்படி ஒரு பழகுவார். அதனால அவர் கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு சொல்ல, இதை கேட்டோன்னா பூரிச்சு போடான். ஏன்னா அனுஷையை வந்து சீத்தை தன் வாயாலே தன் கணவனோட குணத்தை சொல்லும்போது ராமோட கல்யாண குணங்களை கேட்டு ஆனந்தப்பட்டான். அப்ப சொன்னா, நீ நன்னதா இருக்கே, நீ மரவரை கட்டின்னு வந்து பார்த்தா எனக்கே பிடிக்கலாமா, நான் கட்டின்னு இருக்கேன் ரிஷி பத்னி, நீ வந்து அப்படி இல்லை, நீ ராஜகுமாரியா இருந்தவன், இப்ப வந்து ராஜகுமாரனுக்கு வாக்கப்பட்டிருக்க, நீ கல்யாணம் பண்ணி வந்து நீ வந்து எப்பவுமே மனைவி ரொம்ப அலங்காரமா இருக்கணும். அப்பதான் கணவனுக்கு மதிப்பு. ஸ்டேட்டஸ் எதை வச்சு தீர்மானம் பண்றா, மனைவி வச்சுதான் தருவோம். கல்யாணத்துக்கு போய் நல்லா மனைவி நிறைய நகைகள் ஏன் போட்டுன்னு வராங்க கேட்டா அப்பதான் கணவன் நன்னா வச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு நிறைய நகைலாம் வாங்கி கொடுத்து கணவன் நன்னா வச்சுட்டு இருக்கான்னு சொல்றா. இவ ஒன்னும் நகை நட்டு போட்டுக்கலன்னா பாவம் கஷ்டப்படுறா, கணவனை சரியா வச்சுக்கல அப்படின்னு கணவனுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா. அதான் பெண்கள் நம்ம வெளியில போனா ரொம்ப அலங்காரமா போற வழக்கம். நிறைய நகை நட்டோட நல்ல பெரிய உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த பட்டுப்படம் எல்லாம் கட்டின்னு போற வழக்கம். அதனால நீ அப்படிதாம இருக்கணும். நீ வந்து சர்வாலங்கார பூஷியா, இவ சாட்சாத் மகாலட்சுமி ஆச்சு, இவ மறுவரை கட்டின்னு வந்தா நன்னாவா இருக்கும். அதனால இவளுக்கு அலங்காரம் பண்ண இவளுக்கு தோணிட்டு உடனே சொன்னா தன் பொண்ணு போலே பாவிச்சாலாம். ஒரு அம்மாத்துக்கு பிறந்தாத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த பாவம் தான் சீத்தைக்கு இருந்தது. உடனே அழகா என்ன பண்ணா, உடனே தலைவாரி பின்னி விட்டா, பூச்செல்லாம் பூ சூட்டி விட்டா, உயர்ந்த பட்டுப்படு அவ வச்சிருக்கா. ரிஷிபத்னி ஆயிட்டா, இப்ப அது கட்டிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. உயர்ந்த பட்டுப்படு ஒண்ணு கட்டி விட்டா, அழகா அது சூரிய பிரபை, சந்திர பிரபை, கலிக்க தூளா, நெத்தி பட்டக்கூடிய ஜட அலங்காரம்லாம் பண்ணா, சுட்டி பதக்கெல்லாம் போட்டா, அழகா நெத்திக்கு அழகான ஒரு திலகம் விட்டு விட்டா, காதுக்கு அழகான தோடு, மூக்குக்கு நல்ல மூக்குத்தி, கழுத்துல காசு மாலை, கல்லடிக்க, முத்துச்சரம், கல் எல்லாம் போட்டு மாங்கல்ய கிளஸ் எல்லாம் இதுக்கு இவட்ட முன்னாடி இருந்திருக்க எல்லாம் போட்டு விட்டா. தன் நகையெல்லாம் சீத்தைக்கு போறாளாம். தோளுக்கு அழகான ஒரு நாக்கோத்து போட்டு விட்டா, இடுப்புல அழகான ஒட்டியானம், கையில நிறைய வளையல், விரல்லாம் அழகான சில மோதிரங்கள் வச்சிருக்கா, மோதிரங்களை போட்டு விட்டா. அப்படி சர்வாலங்கர பூஷித்தையே ஆக்கிட்டா. அப்படி காலில் வந்து நூப்புறம், தண்டை பாசுரம், நூப்புறங்கள்லாம் தெளிச்சு விட்டா. ஒரு நிமிஷம் அவளை சர்வாலங்கர பூஷித்தையா சீத்தையை பார்க்கிறாளாம் மகாலட்சுமி இல்லையா. அவளை பார்த்தோன்னா பரம சந்தோஷம், இப்படிதாம்மா இருக்கணும், அழகா இருக்கா பத்தின்னு சொல்லி அவள் என்ன பண்றா, அப்படியே அவள் திருஷ்டி சித்துறா. கையால சொடுக்கி தன் நெத்தில சொடுக்கிக்கிறாளாம். கையால சித்தி அப்பா அவ கண்ணத்தை வச்சு நெத்தில சொடுக்கிக்கிறாளாம். என் கண்ணே பற்று முருக்க சீத்தை நன்னா இருக்கியே,
எல்லாம் அலங்காரம் இப்படிதான் நீ எப்போதும் இருக்கும். எப்போது அவர் எப்படி வேணா இருந்துட்டு, அவர் சத்தியத்துக்கு அவர் எப்படி வேணா இருந்துட்டு போறார். நீ ஆனா எப்போதும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இதே மாதிரிதான் கல்யாணத்தன்னைக்கு உனக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அம்மா. அந்த உன் கல்யாண கதையை சொல்லுமான்னு சொல்லும்போது தாயார் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிறாளாம். தாயார் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சோடனே இவர் முகத்தை நிறுத்தி, ஏம்மா வெக்கப்படுற, உன் அம்மா தானே கேட்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறா. மிதிலா எவ்வளவு வருஷம் கழிச்சு கல்யாண கதை கேட்டா கூட பெண்களுக்கு ஒரு வெக்கம் வரும். அதான் இங்க காட்டுறான். மிதிலாதிபதி வீரோ ஜனகோ நாம தர்மவித். எங்க அப்பா மிதிலாதிபமா, மிதிலே ஆளக்கூட பரம ஞானிமா. ஒரு சமயம் யாகசாலியை தங்க கலப்பையால உழும்போது பூமியிலேருந்து நான் கிடைச்சேன், புழுதி அடைஞ்சு கிடைச்சேன். எடுத்த மேலெல்லாம் தேவர்களாம் தர்மேன தனைந்தவா, தர்மேன ஒரு தெய்வ குழந்தை எடுத்து வளர்த்து சொல்ல ஆசையா நான் வளர்த்தருமா. ஆசையா வந்து அப்படி பாசத்தை, ஏன்னா எதுலையுமே பற்றில்லாத எங்க அப்பா என்கிட்ட அப்படி பாசத்தை கொட்டி வளர்த்தார். உரிய பருவம் வந்தோடனே என் அழகு கைவிட்டு பல தேசத்து ராஜாக்கள் போட்டி போட்டுன்னு வந்தா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க இஷ்டம் இல்லை. இவருக்கு தேர்ந்த வரன் கொடுக்கணுமே ஆசைப்பட்டு அதுக்காக என்ன பண்ண, இந்த போட்டியை தவிர்க்கிறதுக்காகவே எங்க குலதனத்துல, எங்க குடும்பத்துல பெரிய ஒரு குலதனமா ஒரு சிவதனுஷ் இருந்தது. இந்த சிவதனுஷை பணியா வச்சேன். இந்த சிவதனுஷை யார் நாணேற்றானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன் சீத்தைன்னு சொல்லியிருக்கேன். யாருமே நாணேற்ற கிடையாது. குறைஞ்ச ஒரு 1000 பேர் வேணுமா தூக்கத்துக்கு, யாருமே இல்லை. எங்க அப்பா சொல்லிட்டாதோ அதுக்கு தேர்ந்த ஒரு வரன் கிடைக்கல, அதுக்கு தேர்ந்த ஒரு புருஷன் வரவே இல்லை. சுயவரன், பல சுயவரன் நடந்தது. பல தடவை சுயவரன்னா பொன் பார்க்கறது தானே. பல தடவை வந்து எல்லாரும் பொன் பார்த்தாமா, சுயவரத்தோட யாருமே தூக்கக்கான. எங்க அப்பா கவலைப்பட்டு விட்டா. என்கிட்ட அவசரப்பட்டு இதை போய் பணையம் வச்சுட்டோமே, என் குழந்தைக்கு நல்லபடி கல்யாணம் ஆனமே அப்படி கவலை. எப்பவுமே பெண்ணை பெற்றாளுக்கு ஒரு கவலை இருக்கதானே இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் நல்லா படிச்சிருந்தாலும் வேலைக்கு போனா கூட என் குழந்தைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், நல்லபடி கல்யாணம் ஆகணும், கவலை இருக்கதான் இருக்கணும். அதான் பொறுப்பு. அது போல என்னாச்சு, இங்க வந்து ஆகணுமே கவலைப்பட்டிருந்தார். அந்த சமயம் நான் என் பாக்கியத்தை நான் என்ன செய்வேன், என் பிரபு விஸ்வாமித்திரன் இளையவரோட எழுந்துள்ளார். குறைஞ்சது 1000 பேர் வேணும் அந்த வில்லை தூக்க. அது சர்வசாரமா லகுவா தூக்கி அந்த வில்லையே ஒடிச்சுட்டாருமா. எங்க அப்பா வாய் நிறைய என்ன ஜானகின்னு கூப்பிட நான் போய் மாலை போட போனேன். அவர் சொன்னார், எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நடக்கும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ அப்பா அம்மாவே இப்படி மதிக்கிறாரு, அப்ப என் நல்ல மதிப்பா என்னை வச்சுப்பாரு எனக்கு தோணித்துமா. அப்புறம் சொல்லி அனுப்ப அவ என்னோட மாமனார் மாமியார் எல்லாம் வந்து சேர்ந்தா. அயோத்தியில எல்லாம் வந்து நிச்சயதார்த்தம். அப்ப எங்க குல பரம்பரையை எங்க குருநாதர் வசிஷ்டர் சொன்னான்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. கல்யாணம்னா தன்னோட வீடு புகுந்த வீடு தானே. பிறந்தாத எங்க பிறந்தான்னு தனியா பிரிப்பா, புகுந்த விடும்போது நம்பான்னு சொல்லுவா. அதான் பழக்கம். அப்ப இவ என்ன சொல்றா, எங்க பரம்பரையே எங்க குருநாதான வசிஷ்டர் பரம்பரை எல்லாம் சொன்னார். அப்புறம் எங்க பிறந்தாத்த வாத்தியார கூட சதானந்தர் எங்க அப்பா ஜனக அந்த பரம்பரை சொன்னார். எங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுமா, நிச்சயதார்த்தம் ஆச்சு. நிச்சயதார்த்தம் பங்குனி திறந்து கல்யாணம் தீர்மானம் ஆச்சு. 2-3 நாள்ல கல்யாணம் சொன்னேன். அந்த கல்யாணத்துல அங்கேதான் என் பிரபு இருந்தார். அன்னைக்கு காலம்பரம் மங்களஸ்தானம் ஆகி சுருளான கேசம், கஸ்தூரி திரகம், அசைந்தாடும் குண்டலம், கமலம் போன்ற அந்த மலர்ந்த கண்கள், எடுப்பான மூக்கு, கண்ணாடி போன்ற அந்த கண்ணம், பவளம் போன்ற உதடு, முத்து போல பல்வரிசையில் மந்தகாசமான வந்தம், குழகின்ற கண்ணம், சங்கு போல அழகான கழுத்து, தீர்க்கமான பூஜம், உருண்டு தின்ற பூஜம், ஆஜானுபாகான கைகள், விஷாலமான மார்பு, அழகான ஆளில போல இடுப்பு, அதில் பட்டு பீதாம்பரம் தரிச்சுண்டு காலில் வீடக்கிழை கொண்டு ராமர் என் பிரபு ஏந்துள்ள விவாக மண்டலத்தில் ஏந்துள்ள. என் கல்யாணத்தை கூடவே என் தங்க ஊர்மலைக்கும் லக்ஷ்மணனுக்கும், அது மாதிரி என்னூர் தங்கியான மாண்டவிக்கும் பரதனுக்கும், இன்னொரு தங்கியார் சுதுகீர்த்திக்கும் லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருந்துமா. உள்ள எங்க அப்பா மணி தேங்காய் கொடுத்து உள்ள வரவேற்றார். வில்லாத்துல கல்யாண மண்டலத்தில் அந்த விவாக காரியம் நல்லா நடந்தது. கன்னியாதானம் பண்ணை கட்ட வரும்போது, பாணிகிரகம் பண்ண கட்ட வரும்போது வசிஷ்டர் எங்க குருநாதர் கூப்பிட்டார். அது மாதிரி கூட்டுன்னு வர சொல்லுவோம் பொண்ணுன்னு சொல்லும்போது எங்க அப்பா போய் ஓடி எங்க தோழிகள்லாம் நான் அழைக்க வந்தான். எங்க அப்பா தன் கையாயே என் கையை பிடிச்சி தானே அழிச்சுன்னு வந்தார். ததசீதாம் சமானியாம் சர்வாபரண பூஷிதாம் வித்யுத் பிரபாம் விஷாலாட்சி சிக்த குஞ்சிதமூர்ச்சிதாம் அம்ச அங்கீதேன சொம்மேன வாசித்தேன உத்தரியன் அப்படி சொல்லி அழகான, இன்னைக்கு நீங்க எப்படி அலங்காரம் பண்றீங்களோ அதே அலங்காரம் தான் அன்னைக்கு. அப்படி சொல்லிட்டு அழகா அதுக்கு மேலேயே பண்ணியிருப்பா அன்னைக்கு. இந்த அனுஷியோட மனசு சந்தோஷப்படணுமா, அதுக்காக சொல்றேன். நீங்க எப்படி பார்த்து அன்னைக்கு கல்யாணம் தரைக்கு எனக்கு என்ன அங்க அம்மா அலங்காரம் பண்ணாலும் அதே அலங்காரம் நீங்களும் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்றான். அப்படி பண்ணி என் ஆட்சின்னு வந்து நானே கோணின்னு வந்து என் பிரபு கிட்ட வந்து நிற்கும் போது உடனே பாணிகிரகம் பண்ணிக்க சொல்லி சொன்னார். ஆனா எம் சீதா மம சுதா சகதர்மி சரிதவா பிரதிக்ஷைனா பத்ரந்தே பாணிங்கன்னிஷபாணினா சொல்லி எனக்கு என் அப்பா வந்து இவர் சீத்தை என்னோட பொண்ணு மமசுதா, உன் தர்மத்துக்கு அனுசரணையா இருப்பா, நீ பாணிகிரமன்னு சொல்லி என் பிரபுவோட என் நாதனோட கையை பற்றி என் கையை ஒப்பிச்சாருமா. என் கைத்தளம் பற்றி நாங்கள் 2 பேரும்
அவரை பாணிகிரம் பண்ண எங்கள் அப்பா கன்னியாதானம் பண்ணிக்கிட்டா. பதிவிரதா மகாபாகா சாயேவானுகுத சதா இத்துக்தா பிராட்சிபத்ராஜ மந்திரபூத ஜலந்தரத்தில் எங்கள் அப்பா கன்னியாதானம் கொடுக்க என்னை பாணிகிரம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் அந்த அக்னி 3 தடவை பிரதட்சணம் பண்ணி நோண்டோம். அவளை மடியில் நான் ஏந்துள்ளேன், எங்கள் அப்பா மடியில் நான் ஏந்துள்ளேன். அவர் தன் கையால் மங்களசூத்திரமா திருமங்கல தாரணம் பண்ணார். என்னோட சரணத்தை 7 அடி எடுத்து வச்சு சப்தபதி மந்திரம் சொல்லி அம்மி மிதிச்சோம், அழுந்ததை பார்த்தோம். அப்புறம் ஓடி வந்து அவர் மாமா வந்து அவரை தோல் தூக்க, எங்கள் மாமா வந்து என்ன தோளில் சுமக்க 2 பேரும் மாலை மாற்றிட்டோம்மா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஊஞ்சல் ஏந்தொல்லை பண்ணி எங்கள் மாமியான கௌஷல்யே, சுமித்ரை, கைகை, எங்கள் அம்மா சுனியா எல்லாம் தீப பிரதட்சணம் பண்ணி எங்களுக்கு பால் பழம் கொடுத்து, அதுக்கப்புறம் எங்களுக்கு லாலிலாம் பாடி பச்சைப்பொடிலாம் சேர்த்தி அழகான இந்த ஊஞ்சல் வருஷம் நடந்ததுமா. அது இன்னைக்கே எனக்கு மனசில் எத்தனை வருஷம் ஆனாலும் கல்யாண சம்பவம் நானும் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து லாஜ் ஹோமம் பண்ணோம். என் 2 பேர் கையில் மெச்சனன் பொரியை கொடுக்க நாங்கள் பொறி தட்டியில் லாஜ் ஹோமம். அப்புறம் எங்களுக்குள்ள நலங்கு நடந்ததுமா, அழகான நலங்கு. அப்படியே எங்கள் யதோக்தமான கல்யாணம் நடந்தது. கூடவே என் தங்கைகளுக்கும் வரப்படி லக்ஷ்மண் பரதசத்திரிக்காவும் விவகாரம் வந்து அப்படி ஒரு அருமையான கல்யாணமாக நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தினேன். எனக்கு பரம சந்தோஷம். என் கல்யாண கதையை நீங்கள் சொல்லும்படியா பண்ணோன்னா அவள் பூரிச்சு போயிடும். ஏன்னா அனுஷை கிடைச்ச பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்கும். சீதா கல்யாணம் பல பேர் சொல்லுவா, வால்மீகி சொல்கிறா, அதுக்கப்புறம் எங்களை மாதிரி பௌராணிகாலாம் சொல்லிகிட்டே தான் இருக்கா இன்னி மட்டும். ஆனால் சீதை தன் வாயாலே தன் கல்யாண கதை சொன்னது அனுஷைக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சி கேட்கறது. அப்பா சொன்னா, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, என் மனசுல இன்னும் குறையே கிடையாது. உன் கல்யாணத்துக்கு வரலன்னு கூட குறையில. என்ன எவ்வளவு மழை சொல்லோட கொஞ்சி 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 உன் கல்யாண கதை நீ சொல்ற அழகே தனி. ஆகும்போது அப்படியே நேராக பார்த்தது மாதிரி இருக்குமா. இனிமே உன் கல்யாணம் அதையே நான் நினைச்சுட்டு இருப்பேன். உன் கல்யாணத்தை நான் நேராக பார்த்த ஒரு சந்தோஷத்தை நீ கொடுத்துட்ட. இது காட்டிலும் எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது. கட்டிண்டா உச்சி முருந்தா அப்படின்னு சொல்ல சந்தியா காலம் ஆயிடுத்து. அடுத்த வேலை அனுஷ்டானத்துக்கு அவெல்லாம் தயாராகிட்டா. பத்தியா, அப்போ அவளுக்கு வேண்டியதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல, ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் எதுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன், நீனும் உன் ஆத்துக்காரம் உன் பர்த்தாவான ஸ்ரீராமரும் சேர்ந்து ஆனந்தமாக சிரிச்சு சேர்ந்து இருக்கணும். அதை பார்த்து நான் ஆனந்தப்படுறேன் கேட்பான். எப்பவுமே ஒரு புகுந்த வீட்டுக்கு போனால் கல்யாணம் ஆகி வந்தால் பொண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து பார்க்க தானே ஆசைப்படுவான். அதுபோல் அவன் சொன்ன உடனே அத்திரி வந்து அனுஷ்டானம் தயாரிப்பு வந்து ராமர் உள்ளே வராராம். உள்ளே வந்தால் சர்வாலங்கர பூஷித்தியா எல்லா பூஷணங்களை போட்டு ஜொலிக்கிறான் தாயார். சீத்தை ஜொலிக்கிற பார்த்தா சாதாரண ஒரு புருஷன் கேட்டா ஒருத்தர் கொடுத்தா நீ போட்டுக்கணுமான்னு கேட்பான். சாதாரண புருஷனா இருந்தா வெல்லும் கூட கோச்சிப்பான். ஆனா அங்க சீத்தை என்ன பண்ணான்னு கேட்டா ராமர் சந்தோஷப்பட்ட, அப்பா இப்படிதாம்மா நீ இருக்கணும். என்ன இருந்தாலும் என்னோட தாபத்தை அனுஷயம்மாவோட பிரசாதம் உனக்கு கிடைச்சுதா, அனுஷயம்மா அவனுக்கு போட்டு விட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன் கேட்டா என் தாபத்தை தீர்த்து வச்சா அம்மா. எனக்கு என்ன தவணம், என் சத்தியத்துக்காக நான் மறுபடி கட்டின்னு வரேன், அதை பத்தி எனக்கு ஒன்றும் பெருசு. ஆனா ஒன்னு மறுபடி கட்டிக்கும்படியா பண்ணிவிட்டேனே. நீ பாவம் நகை நட்டு இல்லாம மரவ கட்டி நீ வரதை பார்த்தா எனக்கு பார்க்கவே பிடிக்கலாமா. நீ எப்பவுமே அலங்காரமா அந்த அலங்காரம் தத்குரு பிரத்யக்ஷம் மம மைத்திலி, என் கண்ணுக்கு எப்போ நீ இப்படி அலங்காரமா தான் நீ எப்போதும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது என்னாலே உனக்கு இந்த சமம் வந்ததேன்னு நினைச்சு என் மனசுல கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனா அந்த வருத்தத்தை எங்க அம்மா அனுஷிய போக்கி வச்சுட்டா. அதனால எனக்கு அம்மாவோட பிரசாதம் கிடைச்சாந்து 2 பேரும் சிரிச்சுன்னு ரொம்ப வெக்கப்பட்டு 2 பேரும் சிரிச்சுன்னு பேசுறாளாம். அது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே எட்டி பார்க்குறான் அனுஷிய. அடுத்து வேண்டிய எல்லா அனுஷ்டானங்களுக்கு வந்து ஹோமங்கள்லாம் தயார் பண்ணும், அக்னியை கொண்டு வைக்கலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்க தூண் வழியா எட்டி பார்க்கலாம். இவ எப்படி சிரிச்சு பேசுறான்னு. ராமர் சீத்தையும் சிரிச்சு பேசும்போது நினச்சினா சாட்சாத் நாராயணன் மகாலட்சுமியும் பெருமாளும் தாயாரமா என் வீட்டில் வந்து விளையாடுறாள், சிரிச்சு பேசுறாள். எட்டி பார்த்து ஆனந்தப்பட்டாள். முகத்துல சிரிச்ச முகம். எப்பவுமே ரொம்ப வெய்திகால கல்யாணம்னாலும் சரி, ரிஷிகளுக்கு கல்யாணம்னாலும் சரி, இல்லை ஒரு பரம பக்தனுக்கு கல்யாணம்னாலும் மனைவிகளுக்கு சந்தோஷம் இருக்காது முகத்துல. ஏன்னா ஏதாவது காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவருக்கு வேண்டிய காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், பூஜைக்கு வேண்டிய காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. அவள் முகமலர்ச்சியோடு இதை பார்த்ததோடனே அத்திரி உள்ள வந்து பார்த்தார். தன் மனைவி முகமலர்ச்சியோடு எதையோ பார்த்து ஆனந்தப்படுறாளையும் பார்த்தா, சீதாராமனோட சேத்தி விஷயத்தை பார்த்து ஆனந்தப்படுறதை பார்த்து அத்திரி ஆனந்தப்பட்டார். உள்ள சற்று உள்ள நுழைஞ்ச லக்ஷ்மணன் அண்ணாவும் மென்னியும் சேர்ந்து, ராமரும் சீத்து பிராட்டியும் பிரபுவும் சேர்ந்து பேச, அண்ணா மென்னியும் சேர்ந்து பேசுறாளே அப்படி சிரிச்சுன்னு பேசுற பார்த்து லக்ஷ்மணன் ஆனந்தப்பட்டார். இந்த கட்டத்தை மெனக்கட்டு வால்மீகி எழுதி ஆனந்தப்பட்டார். ஏன்னா இந்த கட்டத்தை ரொம்ப அழகா அனுபவிக்கிறார், எழுதி ஆனந்தப்பட்டார். இங்க குருநாதர் போன்றவாளை சொல்லி 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 இதை ஆனந்தப்பட்டிருக்கா. அதை நான் கேட்டும் ஆனந்தப்பட்டிருக்கேன். அந்த ஆனந்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்ப நீங்க உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஆனந்தம் ஏற்படும். இப்ப சீதாராமோட சேத்தி உற்சவம், எப்பவுமே சேத்தி உற்சவம் நீங்க விசேஷம் தானே. என்ன இருந்தாலும் நீங்க ஸ்ரீரங்கம் பெரிய திவ்ய தேசமா இருக்கிற ஸ்ரீரங்கத்துல கூட பங்குனி உத்தரம், அதே பங்குனி உத்தரனைக்கு தான் தாயாருக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து உற்சவம். அன்னைக்கு ரங்கநாத தாயாருக்கு உத்தர நட்சத்திரம், அவளுக்கு பிறந்த நாள். அவளுக்கு பிறந்த நாள் பார்க்கறதுக்காக ரங்கநாதர் உள்ள வருவார்.
க்ரீட் பண்ணதுக்காக 2 பேரும் சேர்ந்துப்போம். வருஷத்துல ஒரு நாள் தான் அந்த சேர்த்தி உற்சவம். ஏகாசனத்துல ரங்கநாதனும் சேர்த்தி உற்சவம் பார்க்கலாம் இன்னைக்கு பங்குனி உத்தரம். அது மாதிரி பல திவ்ய தேசங்கள் அது நடந்துட்டு. ஆனா இங்க சீதாராமன் சேர்ந்தே போது இருந்தா கூட இந்த கல்யாண குளத்துல சர்வாலங்கர புருஷித்தியா இந்த சீத்தை இருக்க பக்கத்துல ராமர் சோபிக்க இந்த கல்யாண சேர்த்தியை பார்த்து ஆனந்தப்பட்டாலாம். ஆனந்தப்பட்டக்கூடிய கட்டத்தை அழகா அனுபவிச்சார். அங்க அவ தங்கறாங்கூடிய விஷயத்தை அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட சீதாராமன் கிருப்பையாலே நீ சீதா அவவாயாலே இந்த சீதா கல்யாணம் சொல்ல அதை நம்ம அதை சொல்லி அதை கேட்டு நம்மளும் ஆனந்தப்பட்டோம். அந்த அனுபவத்தில் நம்மளும் தலைச்சோம். இதெல்லாம் சீதாராமன் கிருப்பையாலே கிடைச்சது, குருநாத அனுகுணத்தாலே கிடைச்சது. ஸ்ரீராமார்ப்பணம். पावन स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र पावन स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में भक्त जन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति डलील भूदेव भाल भक्त जन परिपाल भरित शरजाल भुक्ति मुक्ति डलील भूदेव बाल सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में परमेशनुत गीत भवजलति पोद धरणि कुल संजात त्यागराजनुत परमेशनुत गीत भवजलति पोद धरणि कुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग